வணக்கம். வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சிறையில் நேற்று மாலை அடைக்கப்பட்டார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் தீர்ப்பளித்தது. சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோரை உடனடியாக பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடையுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து சசிகலா, இளவரசி ஆகியோர் நேற்று மதியம் சென்னையில் இருந்து காரில் பெங்களூருவுக்கு புறப்பட்டு சென்றனர். மாலை 5:15 மணியளவில் சசிகலா, இளவரசி ஆகிய இருவரும் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறை வளாகத்தில் உள்ள நீதிமன்றத்தில் நீதிபதி அஸ்வத் நாராயணா முன்னிலையில் சரணடைந்தனர். அப்போது நீரிழிவு நோய் உள்ளதால் வீட்டு உணவு எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதியிடம் சசிகலா கோரிக்கை விடுத்தார். ஆனால் அதனை நீதிபதி அஸ்வத் நாராயணா நிராகரித்தார். பின்னர் மருத்துவ பரிசோதனைகள் உள்ளிட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு சசிகலா, இளவரசி இருவரும் பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே உடல்நிலையை காரணம் காட்டி நாளை சரணடைவதாக சுதாகரன் விடுத்த கோரிக்கையை ஏற்க நீதிபதி மறுத்துவிட்டதால் அவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதனைத் தொடர்ந்து அவரும் சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே சசிகலாவுக்கு உடைகள் எடுத்து சென்ற கார் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தி சபதம் ஏற்றார். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவிற்கு தண்டனை கிடைக்கப்பெற்ற நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் சரணடைய 2 வார கால அவகாசம் கோரியிருந்தார். ஆனால் அதற்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக நேற்று காலை போயஸ் இல்லத்தில் இருந்து புறப்பட்ட வி.கே. சசிகலா மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். அப்போது ஜெயலலிதா சமாதியின் மீது 3 முறை கையால் ஓங்கி அடித்து வி.கே. சசிகலா சபதம் ஏற்றார். பின்னர் அங்கிருந்து ராமாபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்லம் சென்ற வி.கே. சசிகலா எம்ஜிஆர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தரையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்தார். அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் வித்யாசாகர் ராவை 2வது முறையாக நேற்றிரவு சந்தித்தார். இரவு 8 மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு தனக்கு இருப்பதால் தன்னை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநரிடம் மீண்டும் அவர் கோரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார், அதிமுக அவைத்தலைவர் செங்கோட்டையன், துணை பொதுச் செயலாளர் தினகரன், பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட 12 பேர் உடனிருந்தனர். சுமார் 10 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு தாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ஆளுநர் தங்களுக்கு அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அவருடன் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட அவரது ஆதரவு எம்எல்ஏக்களும் உடன் சென்றிருந்தனர். பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கின்ற நிலையில் எங்களை அழைத்து அமைச்சரவை உடனடியாக அமைத்து அதன் மூலம் சட்டமன்ற ஜனநாயக மாண்பினை காக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தினோம். எனவே மேதகு ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை காக்க வேண்டும், ஜனநாயகத்தை நீங்கள் நிச்சயமாக காப்பீர் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே எங்களை நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு அழைப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்கள் கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தோம். சட்டமன்ற உறுப்பினரை சிறை வைத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மீது கூவத்தூர் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூர் சொகுசு விடுதியில் தன்னை அடைத்து வைத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். அங்கிருந்து மாறுவேடத்தில் தப்பி வந்ததாகவும் கூறிய எம்எல்ஏ சரவணன், அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவும் அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தன்னை கடத்தியதாக கூறி கூவத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மீது கூவத்தூர் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து மதுராந்தகம் டிஎஸ்பி எட்வர்ட் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியுள்ள கூவத்தூர் சொகுசு விடுதிக்கு சென்று விசாரணை நடத்தினர். அதிமுக துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக அமைப்பு செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக கருப்பசாமி பாண்டியன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
யார் போனாலும் அமைப்பு செயலாளர் என்று இன்றைக்கு ஒரு பதவி கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பதவியிலே அவர் என்னை கேட்காமல், நானும் அந்த பதவி அவரிடம் கேட்காமல் வழங்கி அதை நான் இன்றைய வரைக்கும் நான் மனதளவில் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நான் அந்த பதவியில் நான் செயல்பட்டதும் இல்லை. நான் தார்மீக அடிப்படையிலே ராஜினாமா செய்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் உள்பட 5 நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நேற்று வழங்கினார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நவீன் சின்ஹா, கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மோகன் சந்தான கவுடர், சத்தீஸ்கர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் குப்தா, கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அப்துல் நசீர் ஆகிய 5 பேர் புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 23லிருந்து 28ஆக அதிகரிக்க உள்ளது. எனினும் இன்னும் 3 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதோடு உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி ஜே.எஸ். கெஹர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ், பிரஃபுல்லா சந்திரபன் ஆகியோர் இந்த ஆண்டு ஓய்வு பெற இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பன்றிக்காய்ச்சல் அறிகுறியுடன் 900 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற பன்றிக்காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பன்றிக்காய்ச்சல் தடுப்புக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கைகளை சுத்தமாக கழுவுவதன் மூலம் இந்த நோய் 80% வராமல் தடுக்க முடியும் எனவும், இதுகுறித்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வித்துறை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். பன்றிக் காய்ச்சலை கண்டறிய தமிழகத்தில் 21 அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்கள் இருப்பதாகவும், இதுவரை தமிழகத்தில் 900 பேர் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஓவரால் அக்கார்டிங் டு மீ, நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் சொல்கிறேங்க, அதை பாசிட்டிவ் எடுத்து அரௌண்ட் 800 cases, 900 odd cases were there at the state level, out of which only 9 deaths have happened. பட் அது அப்படி ரிப்போர்ட் ஆகாது. நீங்கள் என்னென்னா 900 ஓவரால் காய்ச்சல்னுங்கிறது ஒரு விழுக்காடு எப்போவுமே உலக சுகாதார நிறுவனத்தின் இதில் நார்மல் பாப்புலேஷனில் எனி டே ஒரு விழுக்காடு நபர்களுக்கு காய்ச்சல் இருக்கும். இந்த மாதிரி சீசனில் 1.5% ஆகும். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சேகர் ரெட்டிக்கு ஜாமீன் வழங்க சென்னை சிபிஐ நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தமிழக அரசின் முதன்மை கான்ட்ராக்டராக இருந்த தொழிலதிபர் சேகர் ரெட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 131 கோடி ரூபாய் ரொக்கம், 178 கிலோ தங்கம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சேகர் ரெட்டியின் கூட்டாளிகளான சீனிவாசலு, பிரேம்குமார், திண்டுக்கல் ரத்தினம், புதுக்கோட்டை ராமச்சந்திரன் ஆகிய 4 பேரை கைது செய்த சிபிஐ போலீசார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 22, 23 ஆகிய தேதிகளில் சென்னை சிபிஐ முதன்மை நீதிமன்ற நீதிபதி விஜயலட்சுமி முன்பு நேரில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த 5 பேரும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். அதில் சேகர் ரெட்டி, அவரது கூட்டாளிகள் சீனிவாசலு, பிரேம்குமார் ஆகியோருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. திண்டுக்கல் ரத்தினம், புதுக்கோட்டை ராமச்சந்திரன் ஆகிய இருவருக்கும் சென்னை சிபிஐ நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. இதனையடுத்து இருவரும் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆளுநர் விரைவில் நல்ல முடிவை எடுப்பார் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநர் உள்துறை விவகாரங்களில் சிறந்த அனுபவம் வாய்ந்தவர் எனவும், இந்த விஷயத்தில் அவர் மீது குறை கூறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் கூறினார். நிலையான தன்மை கிடைத்த பின்பு யாரை அழைக்க வேண்டுமோ அவர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் எனவும் தமிழிசை தெரிவித்தார். அறுதி பெரும்பான்மை கொடுத்து விட்டார்களே, ஆளுநர் அழைக்க வேண்டியதுதானே என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்று ஆளுநர் சரியாக தான் நடந்திருக்கிறார் என்ற உண்மையை புரிந்திருக்கிறார்கள். சென்ற செவ்வாய்க்கிழமையே பதவி பிரமாணம் செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதனால் கவர்னர் அவர்கள் உள்துறை விவகாரங்களில் சிறந்த அனுபவம் வாய்ந்தவர். ஆழ சிந்தித்து ஒரு நிலையான தன்மை, ஒரு தெளிவான தன்மை கிடைத்த பின்பு அவர் யாரை அழைக்க வேண்டுமோ அவரை அழைப்பார்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து மகாதேவி மங்கலத்தில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. முகாமில் கலந்து கொண்ட மாவட்ட வருவாய் செயலாளர் ஜெகஜோதி 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் 54 பேருக்கு முதியோர் உதவித்தொகை, 17 பேருக்கு குடும்ப அட்டை, 27 பேருக்கு வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை வழங்கினார். இதைத் தொடர்ந்து சமூக பாதுகாப்பு வட்டாட்சியர் நரேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் அரசு நலத்திட்டங்கள் குறித்து பேசினர். இவ்விழாவில் வேளாண் துறை சார்பில் சிறப்பு விளக்க அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அரியலூரில் கல்வி மாவட்ட அளவிலான தரம் கண்டறிதல் தடகள போட்டிகள் நடைபெற்றன. மாவட்ட விளையாட்டரங்கில் நடந்த இப்போட்டிகளில் 27 நடுநிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக நடத்தப்பட்டன. இதையடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இப்போட்டியில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் இம்மாத இறுதியில் புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ள மண்டல அளவிலான உலக திறனாய்வு தடகள போட்டிகளில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூர் அருகே பயணி ஒருவர் பேருந்தில் இறந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து கொரட்டூருக்கு தடம் எண் 7 பேருந்து புறப்பட்டது. அதில் 55 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பயணம் செய்துள்ளார். கொரட்டூர் பேருந்து நிலையம் வந்ததும் அந்த நபரை நடத்துனர் எழுப்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் விழிக்கவில்லை. இதற்கிடையே அங்கு வந்த மருத்துவர் ஒருவர் பரிசோதனை செய்ததில் பேருந்தில் வந்தவர் இறந்தது தெரிய வந்தது. பின்னர் இது தொடர்பாக போலீசாருக்கு நடத்துனர் தகவல் தெரிவித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இறந்தது யார் என்பது பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் கோவில் திருவிழா கொண்டாடுவதில் ஏற்பட்ட தகராறில் பெண் கவுன்சிலர் உட்பட 4 பேரை தாக்கிய 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். பவானி வாரசந்தை ரோட்டில் வசிப்பவர் முருகன். இவரது மனைவி ஜெயஸ்ரீ பவானி நகராட்சியின் 13வது வார்டு கவுன்சிலராக உள்ளார். இந்நிலையில் கோவில் திருவிழா கொண்டாடுவது தொடர்பாக முருகன் தம்பதிக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் இருந்த முருகன் ஜெயஸ்ரீயை 5 பேர் கொண்ட கும்பல் தாக்கியுள்ளனர். மேலும் அதை தடுக்க முயன்ற முருகனின் அண்ணன் மகேஸ்வரன், அவரது மகன் ஜெயபிரகாஷ் ஆகியோரையும் தாக்கிய கும்பல் அங்கிருந்து தப்பியது. இதையடுத்து படுகாயமடைந்த 4 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புகாரின் பேரில் தப்பிய 5 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் அரசு சேதுபதி கலைக்கல்லூரியில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பில் சாலை விபத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சாலைகளில் விபத்து ஏற்படும் போது அதில் சிக்கியவர்களுக்கு அளிக்க வேண்டிய முதல் உதவி சிகிச்சை குறித்து பயிற்சியில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருசக்கர வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் அணிவது கட்டாயம் உள்ளிட்ட விதிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பணிமூப்பு அடிப்படையில் பணியிட மாறுதல் வழங்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். பணியில் இருந்தபோது உயிரிழந்த சத்துணவு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்குதல், சமையல் உதவியாளர்களுக்கு சமையலர் பதவி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரின் சத்துணவு நேர்முக உதவியாளரிடம் சத்துணவு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இக்கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து சத்துணவு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியரின் சத்துணவு நேர்முக உதவியாளரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தினர். பின்னர் அங்கு வந்த ஆட்சியர் கோவிந்தராஜன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் பிரபல ரவுடியை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மடுவுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடிகள் சுந்தர், முரளி பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய இருவரும் ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இருவருக்கும் இடையே நில விற்பனை தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த செந்தில் என்பவரது வீட்டில் சுந்தர் மற்றும் முரளி தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அப்போது இருதரப்புக்கும் ஏற்பட்ட தகராறில் சுந்தர் தரப்பினர் முரளியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பினர். இதுகுறித்து தகவலறிந்த போலீசார் சுந்தரம் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். தமிழக அரசியலில் அசாதாரண சூழல் திட்டமிட்டு திணிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கூவத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை கண்ணீர் பொழுதில் தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் ஆளுநரை சந்திக்கும் போது தாங்கள் ஓரவஞ்சனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தங்களை ஊனப்படுத்தும் முயற்சியை சிலர் மேற்கொள்வதாக புகார் தெரிவித்த நாஞ்சில் சம்பத்,
எட்டப்பர்கள் வந்தாலும் தாங்கள் ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க நிறுத்த முடியாது என கூறினார். ஏதோ எங்களை ஊனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை சில பேர் செய்கிறார்கள். இதிலே எங்களுக்கு உள்ளத்தில் கொஞ்சம் ஏற்கனவே நாங்கள் கவலையில் மூழ்கி இருக்கிறோம். துயரம் எங்களை கவ்வி இருக்கிறது. திரும்ப திரும்ப இப்படி செய்யக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் எங்களை மிகுந்த வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆனால் எத்தனை எட்டப்பர்கள் வந்தாலும் நாங்கள் ஆட்சி அமைப்பதை எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டு சட்ட முன் வரைவு சம்பந்தமாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்திய பெரும் போராட்டத்திற்கு பின் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பான அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் அறிவிப்பு வெளியானது. ஆனால் இதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்காததால் தாகூர் கல்லூரி மைதானத்தில் நடக்கவிருந்த ஜல்லிக்கட்டு போட்டி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சட்ட முன்வரைவு குறித்து முதல்வர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் உள்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். மாசி மாத பஞ்சமியை முன்னிட்டு திருநெல்வேலியில் கர்நாடக பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கீர்த்தனை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வயலின், மிருதங்கம், புல்லாங்குழல் உள்ளிட்ட இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து கர்நாடக இசைக்கலைஞர்கள் கீர்த்தனைகளும் பாடல்களும் பாடினர். ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். தேனி மாவட்டம் போடியில் உள்ள ஏழை விவசாய சங்க கல்லூரியில் புள்ளியியல் பயன்பாடு குறித்த பயிற்சி பட்டறை நடந்தது. வணிகவியல் துறை சார்பில் நடந்த இப்பயிற்சி பட்டறைக்கு கல்லூரி பொறுப்பு முதல்வர் ஈஸ்வரமூர்த்தி தலைமை வகித்தார். பின்னர் புள்ளியியலின் முக்கியத்துவம் பற்றியும் சமூக அறிவியல் ஆராய்ச்சியில் அதை பயன்படுத்தி துல்லியமான முடிவுகளை கொண்டு வரும் வழிகள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி பட்டறையில் 26 கல்லூரிகளைச் சேர்ந்த 126 மாணவ மாணவிகள், வெளிநாட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டம் திருநயினார்குறிச்சியில் 8 அடி உயர திருவள்ளுவர் சிலை நிறுவப்படும் என்று பிஜேபி தமிழ் சங்கத்தின் தலைவர் சந்தோஷம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் வரும் மே மாதம் 3 நாட்கள் திருக்குறள் மாநாடு நடைபெறுகிறது. இதையொட்டி திருவள்ளுவர் பிறந்த ஊராக கூறப்படும் குமரி மாவட்டம் திருநயினார்குறிச்சியில் 8 அடி உயர சிலை வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி தமிழ் சங்கத்தின் தலைவர் சந்தோஷம், திருக்குறள் மாநாட்டில் பிற நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொள்வார்கள் என்றும், திருவள்ளுவரின் புகழை தமிழ் மொழி மட்டுமில்லாமல் பிற மொழிகளில் பரப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். திருக்குறளை பரப்ப வேண்டும், தமிழை பரப்ப வேண்டும் எண்ணத்தினால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை படித்து ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற பொதுமறையாம் திருக்குறளை இன்று நாம் செய்து வருகின்றோம். இன்று உலகில் 10 நாடுகளில் அங்கே இருக்கின்ற தலைவர்களெல்லாம் வந்து அதை திறந்து வைப்பதற்கு பெரும் வாய்ப்பு இருக்கின்றது. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.